வணக்கம். ஃபைனலா நேற்று கரூருக்கு போயிட்டு நம்ம சிஎம் விஜயண்ணா அவர்கள் வந்து மாஸ்க் கலப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க சொன்னபடியே அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வந்து ஒரு 31 குடும்பத்தினருக்கு அரசாங்க வேலை அந்த பணி நியமனம் அந்த ஆர்டர்ஸையும் கையில கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் கரூர் போறதுக்கு முன்னாடி எவ்வளவு எதிர்ப்புகள், அதாவது கரூர்ல வந்து அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பரப்புரை ஆற்ற வரும்போது தான் அவ்வளவு தடங்கள் விதிச்சாங்க, அவ்வளவு சதி வேலை பண்ணி இந்த ஒரு 41 உயிர்கள் பிரிஞ்சதுக்கே கடந்த ஆளுங்கட்சியினர் தான் காரணம் அப்படின்றது மக்களுக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அண்ணா தான் குற்றவாளி அப்படின்றத வந்து இவங்க ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அவங்க மேலதான் பழிய போடணும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் வந்து சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் லேட்டா தாமதமா வந்ததுனால மக்கள் கூட்டம் வந்து பெருகிருச்சு, அதனால இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நேத்து பரப்புரை ஆற்றும் போது விஜய் அண்ணா கேக்குறாங்க, நேத்து இந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு இருந்துச்சா? தேவையான போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் நான் மீட்டிங் வரப்போ இவ்வளவு இருந்துச்சா? மக்கள் இல்லன்ற சத்தம் அவ்வளவு சத்தமா சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த மக்களுக்கு, அந்த உயிரிழந்த மக்களுக்காக அவர் அந்த அரசு பணியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உயிரிழந்த ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு வந்து தலா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தொகையா கொடுத்தாங்க. ஆனா அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க எவ்வளவு நாள் அந்த அவங்களோட வாழ்வாதாரத்தை ரன் பண்ண முடியும் சொல்லுங்க? உயிரிழந்த ஒருவரோட உயிர் வந்து அந்த குடும்பத்துக்காக அவர் இருந்திருந்தா அந்த குடும்பம் இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த பிரிஞ்ச உயிர் இருந்திருப்பாங்க, அந்த நபர் இருந்திருப்பாங்க. அப்படின்றப்போ அந்த ஒரு தொகை மாத்திரம் அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு பத்தாது அப்படின்னு நினைச்சதுனாலதான் ஒரு அரசு பணி அப்படின்றத வந்து அவங்க கல்வியின் அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஒரு அரசு பணி அப்படின்றத வந்து வழங்கினாங்க. ஆனா இத வந்து இவர் வந்து இந்த மாதிரி அரசு பணி கொடுக்கறதுனால சாட்சியத்தை கலைக்க பாக்குறாரு. என்ன சாட்சிங்க? என்ன சாட்சி? ஃபர்ஸ்ட் அவர் தான் குற்றவாளின்றத நீங்க தான் வந்து ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. விஜய் தான் குற்றவாளி அப்படின்றத விஜய் மேல பழி போட்டு விஜய் அண்ணாவை வந்து அங்க இருந்து காலி பண்ணிடணும்னு நினைச்சு நீங்க செலக்ட் பண்ண பிளேஸ் தான் கரூர். ஆனா அந்த மக்களுக்கு நல்லா தெரியும் விஜய் அண்ணா மேல எந்த தவறுமே இல்ல அப்படின்றத. அதனாலதான் நேத்து அவங்க வரும்போது கூட அப்படி மலர்கள் தூவி வரவேற்கிறாங்க, பூரண கும்ப மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் குற்றவாளின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பா கொடுப்பாங்களா? இந்த மக்களாச்சும் கொடுப்பாங்களா சொல்லுங்க? மக்கள் மனசுல அவர் இடம் பட்டிட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, யாராச்சும் உங்களுக்கு லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. எந்த சிஎமும் இப்படி ஒரு ஓபன் டாக்கா சொன்னதே கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க ஊழல் தான், அதுக்கு பின்னாடி அந்த அரசாங்கம் தான் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவர் ஓப்பனா சொல்றாரு, யாராவது கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் உங்க பையன், உங்க அண்ணன், உங்க தம்பி எல்லாமுமா நான் இருக்கேன் உங்க கூட, நீங்க தைரியமா சொல்லுங்க நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு மாற்றத்தை தாங்க மக்கள் விரும்பினாங்க. உண்மையாவே ப்ரௌட் ஆஃப் யூ விஜய் அண்ணா. நிஜமாவே நாங்க எல்லாமே பாக்கியம் பண்ணிருக்கோம் உங்களை சிஎம் அடைஞ்சதற்கு. இந்த ஆட்சி இன்னும்